நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய வீடியோஸ் ஒரே மாதிரி இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. இப்போ ரீசெண்டாக ரெக்கார்ட் ஆனிச்சு இல்லையா, கன்வெக்டிவ் ரெயின், அதற்கு பில்கேட்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பதிவுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல் மழையா இல்லை ஆர்டிஃபிஷியல் மழையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது. இது மார்ச் மாதத்தில் பெய்யக்கூடிய மழை கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் தான். பட் அந்த பனிக்கட்டி ஏன் கரையாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணத்தை விளக்கம் அளிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வேறு விதமான வீடியோஸையும் அப்லோட் பண்ணிருக்கிறதுனால பார்க்க முடிந்தது. சில பேர் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் அதற்கு மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடைய மெயின் இம்பாக்ட்ங்கிறது வந்து இங்க இருக்க போறது கிடையாது. அது டைரக்ட் இம்பாக்ட்ங்கிறது இங்க இருக்க போறது கிடையாது. அது வந்து நார்தன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெக்கார்டான மழைக்கு தான் காரணமா இருக்கும். இங்க பதிவான மழை என்பது வெப்பச்சலன மழை தான், கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் தான். அதுல மாற்றங்கள் கிடையாது. கர்நாடகா மேல பாத்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்கு அகடு மாதிரியான ஒரு விஷயம் நிலவிக்கிட்டு இருந்தது, காற்று அகடு. அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு விண்ட்ஷியரை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டார்ம் வந்து ரொட்டேட் பண்ண வச்சது. அதாவது உருவாகிற அந்த வெப்பச்சலன மழை மேகங்களை ரொட்டேட் பண்ண வச்சதுனால மேலும் பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய உயரம் வந்து அதிகரித்து கொண்டே சென்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதற்கெல்லாம் வந்து ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். பட் இட் இஸ் a convective rainfall, இட்ஸ் a natural rainfall. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால்லாம் கிடையாது. மார்ச் மாசத்துல இந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகுமான்னு கேட்டீங்கன்னாக்கா தாராளமா பதிவாகும். நிறைய முறை இந்த மாதிரி பதிவாக இருக்கிறது. இந்த கனியம்பாடி, கண்ணமங்கலம் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லி இருக்கிறேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆலங்கட்டி மழையெல்லாம் பதிவாகும். அதே மாதிரி சேலம் மாவட்ட பகுதிகளில் இந்த ஏற்காடு மாதிரியான ரீஜன்ல கூட மார்ச் மாசத்துல ஏப்ரல் மாசத்துல எல்லாம் ஆலங்கட்டி மழையெல்லாம் பதிவாகும். அது அந்த நேரத்தை பொறுத்து அந்த கன்வெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு அந்த கிளவுட்ஸ், அந்த டவரிங் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு உயரமா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் இந்த மாதிரியான அந்த ஆலங்கட்டி மழை எல்லாம் வந்து பதிவாகுது, ஹெயில் ஸ்டார்ம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. இதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால்க்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம தொடர்ச்சியா தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். 17ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரையில அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 28 அல்லது 29ஆம் தேதிகளில் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். அந்த மாதிரியான மழை பதிவாகும் போது இந்த மாதிரி காற்றின் வேகம்லாம் அதிகரிக்கும். ஏற்கனவே நிறைய முறை நடந்திருக்குது, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒயிட் ஸ்ப்ரெட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஆலங்கட்டி மழை பதிவாக இருக்குது. கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் இந்த மாதிரியான ஆலங்கட்டி மழை எல்லாம் பதிவாக இருக்கிறது. நிறைய பகுதிகளில் இந்த மாதிரியான ஆலங்கட்டி மழை பதிவாக இருக்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. அதுவும் மார்ச் மாசத்துல அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கடலோர பகுதிகளில் பெரிய அளவு மழை வந்து பதிவாகிறது இல்ல. இதுல வந்து சில எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒரு நீண்ட நடிகை குரல் பதிவுகள்ல. இந்த காணொலியை நான் ரொம்ப லென்த்தியா பதிவு பண்ண விரும்பல. பட் நான் அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டேன். இது வந்து நேச்சுரலான மழை தான். என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காரு அந்தியூர் பக்கத்துல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவர் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் அனுப்பிட்டே இருந்தாரு, இந்த மாதிரியான அந்த ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடிய வீடியோஸ். அவர்கிட்ட நான் கேட்டேன், இதை நீங்க எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு கேள்வியை வந்து முன் வச்சேன். அவர் எனக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய சொந்தக்காரவங்க, அவங்க அந்த சாமராஜ் நகர்ல இருக்காங்க, அங்கிருந்து அவங்க அனுப்பின வீடியோஸ், அதே மாதிரி அந்த ஈரோடு மாவட்டத்தில் எடுத்த வீடியோஸ்லாம் கூட எனக்கு அனுப்பியிருக்காரு. யாரும் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க மாட்டாங்களான்னு கூட கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிலேஷன்ஸ் தான் அனுப்பியிருந்தாங்க, நீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வேணா இணைக்கிறேன். பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இது வந்து சில இடர்பாடுகளை தற்காலிகமா ஏற்படுத்தி இருக்கிறது. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் வந்து கிடையாது. நார்மலாவே பாத்தீங்கன்னாக்கா மார்ச் மாசங்கிறது வந்து அட்மாஸ்பியரிக் இன்ஸ்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாசம் தான். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீ மான்சூன் சீசன் தான் இல்லையா. வின்டர் சீசன் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் த மான்சூன் போயிட்டு இருக்கோம். அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காற்றின் திசை மாற்றம் என்பது இருக்கும். கிழக்கு திசை காற்றினுடைய அந்த தீவிரத்தன்மை என்பது குறைய தொடங்கி மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்லும். அந்த மேற்கு திசை காற்று முழுமையாக தீவிரமடைந்த பிறகுதான் தென்மேற்கு பருவமழை வந்து உருவாகும். ஸோ தென்மேற்கு பருவமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஜூன் மாதத்திலேயோ அல்லது மே மாத இறுதியிலேயோ உருவாகும். ஸோ அதற்கு முந்தைய நாட்களில் பதிவாகக்கூடிய மழை தான் இது. ஸோ விண்ட் இன்ஸ்டபிலிட்டி இருந்ததுன்னா, அட்மாஸ்பியரிக் இன்ஸ்டபிலிட்டி இருந்ததுனாக்கா இந்த மாதிரியான கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் ரெக்கார்டாக தான் செய்யும். இது எனக்கு புதுசாக தெரியல, ஏன்னா அதை நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வழக்கமாக பதிவாகிறத விட இந்த முறை வந்து நிறைய இடங்களில் ஆலங்கட்டி மழை பதிவாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அந்த ஆலங்கட்டியை எடுத்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு டெக்னீஷியன் தான் அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்கணும். ஏன் அது கரையாமல் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பீசஸாக இருக்கும், அது வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரி வந்து விழுந்துருக்குது. அதாவது நிறைய பெஞ்சதுனால அதுவே அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டி மாதிரி பெருசாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த மண்ணோட சேர்ந்து. ஸோ அதனால கூட அது வந்து கரையிறதுக்கு அதிக நேரம் எடுத்துருக்கலாம். பட் அது என்னங்கிறத, அதாவது அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் வந்து இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம வந்து கேட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை வந்து நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலான்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மழை வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான். அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஸோ தேவையில்லாமல் எந்த விதமான ரூமரையும் நீங்கள் வந்து நம்ப தேவை கிடையாது. ஸ்கோபெக்ஸ் அந்த கான்செப்ட் இதெல்லாம் வந்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இந்த மழைக்கான காரணம் அதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இது எப்படின்னாக்கா, அந்த பிரிஸ்டீஜ்னு ஒரு படம் ஆங்கிலத்தில் இருக்கும், நோலன் எடுத்த படம். கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார் இல்லையா, அவர் தான் அதை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தெல்லாம் எடுத்திருந்தாரு இல்லையா, அவர் தான். அவர் வந்து அந்த படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாரு.
அந்த ஒரு மெஜிஷியன் வந்து அந்த மேஜிக் எப்படி உருவாகுது, அந்த மேஜிக் எப்படி வந்து அந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒரு பொருளை முதல்ல ஆடியன்ஸ் கிட்ட காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து மறைய வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை திரும்ப கொண்டுட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அந்த லாஸ்ட் பார்ட்டு தான் ப்ரெஸ்டீஜ், அதை திருப்பி கொண்டு வராங்க இல்லையா, ப்ரெஸ்டீஜ். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹஸ்கி வாய்ஸில் குரலை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மார்க்கமாக பேசி பங்குனி வெயில் அடிக்கும் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டதும் இவங்க தான். அதுக்கப்புறம் இப்போ அதற்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன் வர்றது அவங்க தான். அதாவது பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னங்கிறத ஒரு 2 நாள் இதே விஷயத்தையே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவாங்க. இது வந்து அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அப்போதான் அந்த ஒரு வியூவர்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதற்காக தான் அதில் வந்து நடக்குது. ஸோ மீடியாஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அந்த இன்சிடென்ட்டை முதல்ல வந்து பேசணும். அதை பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பில்டப் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது. அதில் ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சைடில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட அதை உள்ளே கோர்த்து விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதற்கான தெளிவு கொடுக்குறாங்கிற பேரில் அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நேச்சுரலான மழை தான். ஆனால் நிறைய இடங்களில் பதிவாகி இருக்குது, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். நம்ம நார்மலாக சில இடங்களில் பதிவாகும், அங்குன்றமாக பதிவாகும் அந்த மாதிரி இடியுடன் கூடிய மழை. அதாவது இந்த ஹெயில் ஸ்டாம் மாதிரி இந்த ஆலங்கட்டி மழை பதிவாகுது இல்லையா, அந்த மாதிரி வந்து பதிவாகும். 2017 கூட இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பதிவாக இருக்கிறது. மார்ச் மாதத்துலேயும் சரி, ஏப்ரல் மாதத்துல நிறைய இடங்கள்ல பதிவானுச்சு. எனக்கே ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் நான் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தேன் இந்த வெதர் ரிலேட்டட் விஷயங்கள்லாம். ஸோ அதனால இப்போதைக்கு இதை ஒன்றும் ஒரு பெரிய ஒரு மேட்டரை நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது. அப்புறம் ஏப்ரல் மாதத்துல மறுபடியும் நமக்கு வந்து இந்த மாதிரியான மழை சுற்றுக்கள் என்பது அடிக்கடி வரும், இடையே வரும். அது வரும்போது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 28, 29 ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மொபைல் ஃபோனில் என்னன்னா ஷோமி 14 தான் நான் இப்போ யூஸ் பண்ணி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பண்ணுதுனாக்கா டக்குன்னு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் பேன்லாம் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால எனக்கே தெரில, என்னோட முகமே தெரில. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரியர் கேமராவை பார்த்து பேசுறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ நான் அவுட்டோரில் எடுக்கிறேன் இல்லையா, இப்போ மொட்டை மாடியில் எடுக்கிற வீடியோஸ் அண்ட் வெளியே எங்கேயாவது போகும்போது எடுக்கிற வீடியோஸில் சில நேரங்களில் நான் வந்து ரியர் கேமராவை யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். பட் இப்போ வந்து நைட் நேரத்தில் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு எதுவுமே தெரியல. ஐ மீன் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியல, வெறும் பிளாங்க் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் பார்க்கும், அதுவே பிடிச்சி ஆஃப் பண்ணி விட்டுக்கும். ஸோ அதுவும் நல்லது தான், நமக்கு ஃபோனுடைய அந்த ஸ்டெபிலிட்டியாவது நல்லாயிருக்கும். ஸோ வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்கான்ட்டு பார்க்கலாம். அப்புறம் யாராவது ரேண்டமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணாங்கன்னா அதை நீங்களும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க, இல்லை அதற்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கான்ஸ்பிரசியை ஏதாவது கொளுத்தி போட்டு விட்டாக்கா சூட்டாக எல்லாருக்கும் பரப்பணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய வரும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து சவால் மிக்கதுன்னா நான் வந்து வெதர் ரிலேட்டட் விஷயங்களை மட்டும் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை முறை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதிலேயே சில பல மாற்றங்கள்லாம் வருங்காலங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம முன்ன மாதிரி இப்போ இருக்க முடியாது. இப்போ எவ்வளோ விஷயங்கள், இப்போ கேஸ் தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. சென்னையில் நிறைய ஹோட்டல்களில் வந்து இப்போ சாப்பாடு முன்ன மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க. பிற்பகலில் கூட ஒரு நண்பரை மீட் பண்ணால் அவரும் வந்து அவருடைய வருத்தத்தெல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ போர் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஸோ அது கண்டினியூ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்மளை தயார்படுத்திக்கணும், வேறு வழி கிடையாது. அதனால உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தினாக்கா அதை கண்மூடித்தனமாக நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணி விடாதீங்க. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யோசிங்க, அதை பற்றி ரிசர்ச் கூட பண்ண வேணாம். அது உண்மையா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் வந்து ஆய்வுலாம் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான், மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.